நம்ம நெக்ஸ்ட் எங்க போறோம்னா வாகமானுக்கு போறோம். போனோடனே ஒரு முதல்ல ஏதோ ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அதுதான் ரீச் ஆகுதுக்கா போயிட்டு இருக்கோம். வந்து ஆஃப்லைன் மேப் போட்டு முன்னாடி ஏறி போயிட்டு இருக்கேன் அந்த காரை. வில்ல நீட்டு போலீஸ பார்த்தாரு உள்ள போயிட்டாரு. ஃபிளாஷ்பேக். நாங்க வாகமான் போற வழியில இங்க ஒரு ரோடு சூப்பரா இருக்கு. மேல ஏறுது இறங்குது, நல்லா இருக்குங்க இந்த இடம். உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு பமிழா தெரியும், அமிலா தெரியும், மர்மலா தெரியுமா? நம்ம இங்க மர்மலா ஃபால்ஸ் போறோம். கேரளாக்குள்ள ஒரு மர்மலா ஃபால்ஸ் இருக்கு. அந்த ஃபால்ஸ்க்குள்ள தான் போறோம். இந்த பாதியே வந்து கொஞ்சம் இடக்கு முடுக்கா இருக்குது. நம்ம பாய்ஸ் வந்து உயிரை கொடுத்து ஓட்டுறானுங்க. ஆமா, நான் தான் பேர்கில்ஸ் பிரிட்டிஷ் ராணுவத்துல பரியும் புரிஞ்சிருக்கேன். நாங்க இந்தியன் நம்ம வந்து செம்மொழி பூங்கா நோக்கி போயிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்களேன். இதெல்லாம் ஃபுல்லா வந்து ரப்பர் தோட்டம். அப்சரா லப்பரு. அப்சரா லப்பரா? அப்சரா பென்சில் அது. மர்மர்லாம் இல்ல. வாட்டர் ஃபால்ஸ் பேர் என்ன அருளே? அதான் இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்துச்சு. குளிங்க. வாட்டர் ஃபால்ஸ் பேர் என்ன? ரைட் சைடுல இருக்கு. வாட்டர் ஃபால்ஸ் கொண்டோம். வாட்டர் ஃபால்ஸ் பேர் என்னடா? நிர்மலா. போற வழியில ஒரு ஸ்டாப் போட்டோம். தெரியாது, இங்க இந்த வியூ நல்லா இருக்கு. மாதிரி இருக்கு. வாகமான் போற வழி எடுக்க மாட்டான். இவன் தான் ஒழுங்காவே வீடியோ எடுக்க மாட்டேங்கிறான். இவருக்கு இதான் வேலை. இங்க இருக்கிற நாய் வீடியோ ஒழுங்கா தோண வந்து என்ன வருது தெரியல. இந்த வாரம் காய்ஸ் வேற மாதிரி. அதாவது கருப்பேன் குசும்புக்காரன். நம்மளுக்கு முன்னாடி பாய்ஸ் சொன்னாங்க. அந்த பாய்ஸ் வந்து போய் ஃபிளாட் ஆகி சாப்பிட்டே முடிக்க போறாங்க. ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். ரூமுக்கு போயிட்டு செக்இன் பண்ண போறோம். சூடா வெளில செம மழை பெய்யுதுங்க. இங்கே சுடுற டீ மூன்றா எல்லா ஸ்நாக்ஸு, தேங்காய் நேந்திர போல சிப்ஸு, கேக்கு எல்லாமே இருக்கு. வெளில எல்லாம் ஜில்லு 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 செம மழை வெளில. அவனை கூப்பிடு.
எல்லாருக்கிட்டையும் என்ன அவ்வளோ நைட்டு ஒரு 12 மணி மேலே கிட்ட இருக்கும். இது ஆக்சுவலாக எங்கள் ரூமு. ரெசார்ட் வந்து நாங்கள் சுற்றி காமிக்கிறோம். இது ஆக்சுவலாக எங்கள் ரூமு. இவ்வளோ பேர் படுத்துக்கிட்டாங்க. நான் வந்து கீழே படுக்க போகிறேன். ரூம் நல்லா இருக்கு. தூங்கிட்டு நாளைக்கு காமிக்கிறோம். பாய். டைம் வந்து 9:45 காலைல ஆகுது. இன்றைக்கி வந்து நாங்கள் கிளம்பணும். சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரெசார்ட்டில் சாப்பாடு கொடுக்குறாங்க. இதுதான் எங்களோட ரெசார்ட்டு. நான் உள்ள அவங்க சுற்றி தரேன். சூப்பர் வியூவில் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி வியூ வந்து கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல கீழே ஊஞ்சல் இருக்கு. கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே ஸ்விம்மிங் பூலு வியூவோட. இந்த மாதிரி ரெசார்ட் கடைகள்லாம் வந்து இது வந்து டைனிங் ஏரியா. மொத்தம் 4 பெட்ரூமு, 4 BHK. இந்த ரூம் தான் நாங்கள் இருந்தோம். இங்கே வந்து ஏதோ அருள் தான் படுத்தான். பேய் இருக்கு அது இருக்கு சொல்லி வந்துட்டான். அப்படியே மேலே வந்தா இங்க ஒரு டைனிங் ஏரியா இருக்கு. அப்படியே வியூ வீடியோ பாருங்க, பயங்கரமா இருக்கும். இங்க இருந்து பார்த்தா கப்பலா வந்தா பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம். என்னது பசங்க என்ஜாய் பண்ணலாம். கப்பல் வந்து ரொமான்டிக்கான பிளேஸ். ஒரு பொண்ணு இருக்கிறதையே வச்சுக்கிட்டு பக்கத்துல இந்த ரெசார்ட் செம்ம ஒர்த்து. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபோன் நம்பர் வந்து நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றோம். வாகனம் வந்தீங்கன்னா இந்த ரெசார்ட் ட்ரை பண்ணுங்க. 1 டேக்கு 16,000 சார்ஜ் பண்றாங்க. நீங்க ஒரு 15 பேர் வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஒரு ஹெட்டுக்கு 1000ன்ற மாதிரி கணக்கு. நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கேரளா வர வழியில பலாப்பழம் இருந்தது. அதை வந்து நம்ம பாய்ஸ் வந்து பலாப்பழம் ரோட்ல வெட்டுறாங்க. அதை வந்து நம்ம பாய்ஸ் வந்து கேட்டோம், எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. அதான் நம்ம பசங்க எடுத்துட்டு பலாப்பழம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். கேரளாவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு நோக்கி ஒரு பயணம். ரொம்ப சுத்தி பார்க்கிறோம். ஆக்சுவலா நாங்க வந்தோம் வாகமானுக்கு வந்து ரூம்ல மட்டும்தான் நம்ம தவிர எங்கேயுமே சுத்தி பார்க்கவே இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் அன்பு கொஞ்சம் கடுப்புல இருக்கிறோம். போற வழியில ஏதாவது வியூ பாயிண்ட் இருந்தா பார்த்துட்டு போவோம். அப்படி இல்லைன்னா நேரா சென்னைக்கு பயணம் தொடரும். அதாவது திருப்பி சென்னைக்கு வந்துட்டு இருக்கோம். எல்லாரும் ஒரு வியூ பாயிண்ட் நின்று இது வியூ பாயிண்ட் சொல்ல முடியாது. வியூ பாயிண்ட் நிப்பாட்டுங்கன்னு அவன் நிப்பாட்டவே இல்லை. அதனால இங்கே நின்றுட்டு இருக்கோம். அன்புல்லா வருத்தத்தில் உட்காந்துருக்கான். லோக்கல் மேலே திரும்பிக்கிட்டு மீதி நம்ம பாய்ஸ் எல்லாம் வந்து அங்கே நின்றுட்டு இருக்கானுங்க. இப்போ ஒரு ரீல்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ரீல்ஸ் எடுத்துட்டு நம்ம பயணத்தை நோக்கி போக வேண்டியதான். அந்த வியூ மட்டும் காமிக்கிற பாருங்க எப்படி இருக்குன்னு. இதான் வியூ பாயிண்ட் வந்துடும். வாகமன் வந்து இந்த வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கு தான் என்னை வந்து கூப்பிட்டு வந்தானே. அந்த ரூமில் படுத்து தூங்கிட்டு இப்போ வீட்டுக்கு போகணும்னு கூப்பிட்றானே.